வணக்கம் மகளே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெல்லியில் நடந்த அசெம்பிளி எலெக்ஷன். திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. யாரையும் எதிர்பார்க்காதது. பிஜேபி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 70 தொகுதிகளுடைய இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல 48 தொகுதிகளில் பிஜேபியும் 22 தொகுதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆட்சியை பிஜேபி கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதோட அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தோல்விக்கு என்ன காரணம், இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இதை நான் முடிச்சிடுறேன். 2011 அண்ணா ஹசாரேவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடத்துகிறாங்க. உண்ணாவிரத போராட்டம். இப்போ மெயினாக என்ன ரீசன்னா இந்திய அரசியலில், அதாவது அரசாங்கத்திலிருந்து ஊழலை துடைத்தொழிக்கணும். அதுக்கு ஜன் லோக்பால் அப்படிங்கிற பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தின் முடிவில் காங்கிரஸ் அரசாங்கம் அதை டெல்லி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. ஜன் லோக்பால் பில். இப்பயும் அந்த பில் ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுல அண்ணா ஹசாரேவுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க 2 பேரோட நட்பு பிரியுது. அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் டெல்லியில படந்து அது நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துது. காங்கிரஸுக்கு மாற்றா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கட்சி பேசப்பட்டுச்சு. டெல்லி எலெக்ஷன்ல நின்று 2013 அவர் வெற்றி அடைகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் முறையாக டெல்லியோட சீஃப் மினிஸ்டரா ஆகிறார். 2013 டு 2014 இருக்கிறாரு. அப்புறம் பிறகு 2015 கரண்ட்ல 2024 வரைக்கும் டெல்லியோட ஆட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலோட இதுல இருக்கு. இது நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை ரொம்ப எளிமையா தான் வெளியில இது பண்ணிக்குவாப்புல. ஒரு சாதாரண ஒரு ஷர்ட்டு, ஒரு பால்பைன் பென் ஒன்று, ரொம்ப சிம்பிளா ஒரு ஸ்லிப்பர்ஸு, மிகவும் ஒரு எளிமையான முதலமைச்சராக தன்னை காமிச்சுக்கிட்டாரு. நிறையா ஆனால் டெல்லிக்கு அதாவது கல்வி, நம்ம தமிழக முதல்வர் கூட டெல்லியில் இருக்கிற அந்த மாடர்ன் ஸ்கூல் எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டிலையும் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருந்தாப்புல. நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஊழலுக்கு எதிரானவர் அப்படிங்கிறது ஒன்று, மிகவும் எளிமையானவங்கிற ஒன்று. இவருடைய ஆட்சி ஒரு நீதி நேர்மை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் கட்டமைச்ச பிம்பம். இதுல நிறைய விஷயங்கள் வாக்குறுதிகள் ரொம்ப அதிகமா டெல்லி மக்கள் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியல. அதுக்கு அது காரணமா அவர் சொல்றது டெல்லியினுடைய கவர்னர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பயுமே இருந்துச்சு. இதற்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட வெளிப்புற தோற்றம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரொம்ப சாதாரண ஒரு ஷர்ட்டு, ஒரு ஸ்லிப்பர்ஸ், ரொம்ப சிம்பிளா இருப்பாரு வெளியில எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டெல்லியோட முதலமைச்சரை இவ்வளவு ஒரு எளிமையான முதலமைச்சரை பார்க்காத அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருப்பாப்ல. இதை பிஜேபிக்கு இதை ரொம்ப இந்த பிம்பத்தை உடைக்கணும். உடைச்சாதான் டெல்லியோட ஆட்சியை பிஜேபி கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. இதற்கு இடையில இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ், கெஜ்ரிவால் பார்ட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. ஆனால் டெல்லி எலெக்ஷன் வர்றப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட கூட்டணி அமைக்க விரும்பல. ஸோ அவங்க கூட்டணி பிரிஞ்சுறாங்க. கெஜ்ரிவால் தனியா நிற்கிறாப்புல, பிஜேபி தனியா நிற்கிது, காங்கிரஸ் தனியா நிற்கிது. இது முதல் பிரச்சனை. அது யாருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு. காரணம் என்ன? காங்கிரஸும் கெஜ்ரிவால் பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்துருந்தாங்கன்னா இந்த ஓட்டு பிரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது இந்த நம்ம பின்னாடி என்ன அப்படிங்கிறத அந்த டீட்டெயில பார்ப்போம். இன்னைக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியில இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், காங்கிரஸோட கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா. ஓகே, நம்ம ஒண்ணா இது பார்ப்போம். மெயின் ஃபர்ஸ்ட் பிரச்சனை காங்கிரஸும் கெஜ்ரிவால் பார்ட்டியும் கூட்டணி விட்டு விலகினது. இது அவர் அண்ணா மன்னிக்கணும், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை விட்டு போறதுக்கான முதல் காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்புறம் அவருடைய அந்த பிம்பம், ரொம்ப எளிமையானவருங்கிற பிம்பத்தை என்ன பண்ணாங்க, இடையில அரசு பங்களா, டெல்லி முதலமைச்சர் தங்கக்கூடிய அரசு பங்களாவில் கிட்டத்தட்ட ஒரு 40-45 கோடி ரூபாய் செலவுல
புதுப்பிச்சாங்க. அதை வந்து ஒரு மிகப்பெரிய கண்ணாடி மாளிகையை மாத்தினாங்க. கடுமையான ஆடம்பரம் வந்து அந்த பங்களாவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவில் எடுத்த வீடியோக்களை எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பிஜேபி வந்து வெளியிடுறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது வந்து வெளியில மட்டும்தான் இவர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்காரு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஆடம்பரமா இருக்காங்க அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து மக்கள் மத்தியில பரவுது. இது வந்து அவருடைய அந்த எளிமையானவர் அப்படிங்கிற பிம்பத்தை வந்து சுக்குநூறா உடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது நம்பர் 1. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஊழலுக்கு எதிரா போராடி கட்சியை தொடங்கினவர். தன்னுடைய கட்சி சின்னமா தொடப்பம். இது வந்து அந்த தொடப்பம் சின்னம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்ப இந்த தொடப்பம் இந்தியாவே கூட்டி சுத்தம் பண்ண போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எழுச்சி இந்தியா ஃபுல்லா இருந்தது. ஆனா வந்து சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மதுபான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. எப்படின்னா வந்து கவர்மெண்டோட லிக்கர் பாலிசியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி வந்து அரசுக்கு அதாவது நஷ்டம் ஏற்படுத்தி, தனியாருக்கும் சரி அவங்க அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ட்டியில உள்ளவங்களும் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 கோடி ரூபாய் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா அந்த மணிஷ் சிசோடியா அவருடைய துணை முதலமைச்சராக இருந்தவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலையுமே அரெஸ்ட் பண்றாங்க. இது கோர்ட்டுக்கிட்டலாம் போயிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வந்து தான் வந்து இந்த இதுவே எலெக்ஷனையே வந்து சந்திச்சார். ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை. முதல்ல வந்து எளிமை அப்படிங்கிறத வந்து உடைச்சாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஊழல்வாதி அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. இன்னொன்று வந்து காங்கிரஸ் கெஜ்ரிவால் பார்ட்டியோட கூட்டணி உடைஞ்சது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து இந்த டெல்லி தேர்தலில் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியோட ஒரு அந்த அரசியல் பரப்புரை. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிக்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் டெல்லியில் வந்து சுழண்டு வந்து பரப்புரையில் ஈடுபட்டாங்க. இந்த பரப்புரையும் வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தொகுதியில வந்து இந்த கெஜ்ரிவால் பார்ட்டி வந்து 3000 ஓட்டுகளுக்கு கம்மியா 3000 ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன் இதுல வந்து காங்கிரஸ் வாங்கின ஓட்டையும் நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் வந்து கெஜ்ரிவால் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வந்து தகவல் புள்ளி விவரம் நமக்கு கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டியும் இணைஞ்சு போட்டிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 51% வாக்குகளை வாங்கி குறைஞ்சது 45 இடங்களை வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து சொல்லுது. அதாவது பாத்தீங்கன்னா பாஜக வந்து 45.75% ஓட்டு வாங்கியிருக்கு. காங்கிரஸ் வந்து 6.5% ஓட்டு வாங்கியிருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து 43.79% அதாவது ஓட்டு வாங்கியிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே எடுத்துக்கிட்டா காங்கிரஸோட வாக்கு சதவீதத்தையும் ஆம் ஆத்மி பார்ட்டியோட வாக்கு சதவீதத்தையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 50.29%. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் இணைஞ்சு ஒத்துமையா வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருந்தா இன்று வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சராகவே இருந்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல வந்து இந்த ஒற்றுமை இன்மை வந்து ஒரு முதல் காரணமா வந்து சொல்றாங்க மக்களே. ஸோ இந்த இந்தியா கூட்டணி எப்படி வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டெல்லியில் பிஜேபியோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.